பெருங்களத்தூரில் 60 கோடி ரூபாய் செலவில் 830 மீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்ட மேம்பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். பெருங்குளத்தூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வந்த மேம்பாலத்தை அமைச்சர் தாமு அன்பரசன், நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு ஆகியோர் இணைந்து மக்கள் பயன்பாட்டிற்காக தற்சமயம் திறந்து வைத்தனர். சென்னை பெருங்குளத்தூர் பகுதியில் ஏற்பட்டு வந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டு வந்த இந்த போக்குவரத்து நெரிசலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் 234 கோடி ரூபாய் செலவில் நிதி ஒதுக்கப்பட்டு மேம்பாலம் கட்டுமான பணியானது துவங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் பெருங்குளத்தூர் ஸ்ரீனிவாச நகர் ரயில்வே நிலையம் மேம்பாலம், பெருங்குளத்தூரில் இருந்து காமராஜர் சாலை மார்க்கமாக செல்லும் மேம்பாலம், செங்கல்பட்டில் தாம்பரம் மார்க்கமாக செல்லும் மேம்பாலமும், தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லும் மேம்பாலமும் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. அதன் பின்னர் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டு இந்த பணியானது கொரோனா காலத்தில் சிறிது தொய்வு ஏற்பட்டு 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மார்க்கம் மட்டும் திறக்கப்பட்டது. அதன் பின்னர் பெருங்குளத்தூரில் இருந்து ஸ்ரீனிவாச நகர் செல்லும் ரயில்வே கிராசிங் மேற்பாலத்தை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முடிக்கப்பட்டு அதுவும் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது 60 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட செங்கல்பட்டு மார்க்கமாக, அதாவது தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு நோக்கி செல்லும் இந்த மேம்பாலமானது தற்சமயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. திறந்து வைக்கப்பட்டு இந்த பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இப்பொழுது அர்ப்பணித்துள்ளனர். மேலும் பெருங்குளத்தூர் பகுதியில் நிலை வந்த இந்த போக்குவரத்து நெரிசலானது இந்த பாலம் திறந்த பின்னால் குறையும் எனவும் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரால் நம்பப்படுகிறது. இந்த பாலத்தின் ஒரு பகுதியான பெருங்குளத்தூரில் இருந்து நெடுங்குன்றம் வரையிலான செல்லும் மேம்பாலம் கட்டுமான பணிகள் தற்சமயம் நடந்து வருகிறது. இது வனத்துறை மற்றும் மின்சாரத்துறை இரண்டு துறைகளின் இடங்களும் கையகப்படுத்தப்பட வேண்டிய வேலையும் அந்த பகுதியில் இருக்கிறது. அது மட்டுமின்றி துணை மின் நிலையம் ஒன்று இந்த நெடுங்குன்றம் செல்லும் சாலை அமைக்கும் இடத்தில் இருக்கிறது. அதை அகற்றிய பின்னரே அந்த கட்டுமான பணியானது முடிவடையும். இதனால் அது மட்டும் இன்னும் ஒரு 6 மாத காலம் வரை நீடிக்கலாம் என அமைச்சர் தெரிவித்தார். தற்சமயம் இந்த தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரையிலான 60 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த 810 மீட்டர் நீளம் கொண்ட இந்த மேம்பாலமானது திறக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைக்கப்பட்டுள்ளது.